பழைய படங்கள் அதிகமாக ரீ-ரிலீஸ் செய்யப்படுவதற்கு காரணம் கதைக்கு பஞ்சமா அல்லது பழைய படங்களுக்கு மவுசா என்பது குறித்து தென்காசி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். இல்லை, பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்கு பஞ்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ புது படம் நிறைய வந்திருக்கு, பைசன் வந்திருக்கு, புது டேரக்டர்ஸ் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய எடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பழைய படத்தோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். கமல்ஹாசன் படம்லாம் வைங்களேன், ஒரு அப்போ இன்னும் 200 வருஷம் கழிச்சு கூட ஓடும். அந்த மாதிரி கதை இருந்தது, அவர் நடிப்பு தரம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க எல்லா படமுமே இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. கதை நல்லா இருந்தால் எப்போனாலும் படம் ஓடும். கதைக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. கதை நல்லா இருந்தால் எப்போவுமே படம் ஓடும். அந்த காலத்தில் கதை நல்லா இருந்ததுனால தான் படம் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஓடும்னு நான் நினைக்கிறேன். கதை சரியில்லைன்னா சும்மா இப்போ எடுத்தால் நாளைக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமையை அதை வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்குது என்ன விஷயங்கள் என்ன இதுங்கிறது எல்லா படங்களையும் பார்க்கலாம். நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இப்போ உள்ள படங்கள் என்னென்னா ஒரு சினிமா, பாட்டு, ஆட்டம் போட்டால் முடிஞ்சு போச்சு, இப்படி இருக்குது இப்போ உள்ள சினிமா. அதனால தான் பழைய படங்களை பசங்க விரும்புகிறாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. அதோட படத்துக்கு வந்ததோட அந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்போட தென்காசி திரையரங்கத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நல்ல க்ரௌடு இருந்துச்சு அந்த படத்துக்கு. இப்போ பழைய படம் பார்க்கும்போது அதில் இருக்க பாட்டு, இப்போ ஒரு புது படம் வருதுன்னா அந்த புது படத்திலே பழைய படத்தோட பாட்டு தான் போட்டு வந்து ஃபேமஸ் ஆக்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்னது விரும்புகிறாங்கன்னா பழைய படங்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த பழைய படங்கள் வந்து அப்போ வரும்போது நிறைய ட்ரெண்ட் ஆகலை. இப்போ வந்து பழைய படங்கள் ரீ-ரிலீஸ் ஆகும்போது அதிகமாக வந்து எல்லா மக்களுக்கும் நடுசில் வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது. பழைய படங்கள் அதிகமாக ரீ-ரிலீஸ் செய்யப்படுவதற்கு காரணம் கதைக்கு பஞ்சமா அல்லது பழைய படங்களுக்கு மவுசா என்பது குறித்து தென்காசி வாழ் மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.